போர் என்பது இந்தியாவின் தேர்வு இல்லை என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அஜித் தோவல் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் சூழல் குறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈயிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொலைபேசியில் பேசினார். அப்போது பஹல்காம் தாக்குதலை சீனா கண்டிப்பதாக வாங் ஈ கூறியுள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்துவதை சீனா ஆதரிப்பதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் பகுதியில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறியிருந்தது. பாகிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டை இந்தியா மறுத்திருந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறையும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் இனயதுல்லா பாகிஸ்தானின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று மறுத்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது வீர மரணமடைந்த ராணுவ வீரர் முரளி நாயக்கின் உடலை ஆந்திராவில் உள்ள சொந்த ஊருக்கு எடுத்து வந்தபோது நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய காட்சிகளே இவை. ஆந்திராவின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தின் கள்ளிதாண்டா கிராமத்தைச் சேர்ந்த 23 வயதான முரளி நாயக் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் தேர்வாகி பாதுகாப்பு படையில் பணியில் சேர்ந்தார். நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீரில் எல்லைப்பகுதியில் பணியில் இருந்தபோது பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டையின் போது வீர மரணமடைந்தார். அவரது உடல் சொந்த ஊரான கள்ளிதாண்டா கிராமத்திற்கு ராணுவ வாகனத்தில் எடுத்து வரப்பட்டது. இரவு நேரத்திலும் அங்கு திரண்டிருந்த மக்கள் முரளி நாயக்கிற்கு கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர். வீட்டிற்கு ஒரே மகனான முரளி நாயக்கன் மறைவால் அவரது குடும்பமே கண்ணீரில் தத்தளித்தது. வீர முழக்கங்களை எழுப்பி அக்னி வீரர் முரளி நாயக்கை கிராம மக்கள் வழி அனுப்பி வைத்தனர். பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் ஜம்முவில் எல்லை பாதுகாப்பு படை துணை ஆய்வாளர் மற்றும் மருத்துவ பணியாளர் என 2 உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். ஜம்முவில் உள்ள சர்வதேச எல்லை அருகே ஆர்எஸ்புரா பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இம்தியாஸ் பணியில் இருந்தார். அப்போது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி இம்தியாஸ் உயிரிழந்தார். இதே பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 7 வீரர்கள் காயமடைந்தனர். இதனிடையே நக்ரோட்டா பகுதியில் உள்ள ராணுவ முகாம் அருகே அடையாளம் தெரியாத நபர் தாக்குதல் நடத்தியதில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் காயமடைந்தார். ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்திய நபர் ஊடுருவலில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதுடன் குறிப்பிட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானுடனான போர் பதற்றத்தை தொடர்ந்து இந்திய ராணுவத்திற்கு தன்னார்வலராக சேவையாற்ற குவிந்த இளைஞர் படைதான் இது. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 4 நாட்களாக சண்டை நடந்து வந்த நிலையில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் தன்னார்வலர்களாக இந்திய ராணுவத்திற்கு சேவையாற்ற வரலாம் என்று சண்டிகர் மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்திருந்தது. அதனை ஏற்று சண்டிகரில் உள்ள தாகூர் திரையரங்கம் முன்பு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் திரண்டனர். பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய இளைஞர்கள் இந்திய ராணுவத்திற்காக தங்கள் இன்னுயிரையும் தர தயார் என முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து இளைஞர்கள் ஆர்வத்துடன் தங்களது பெயர்களை தன்னார்வலர் பணிக்காக பதிவு செய்து கொண்டனர். தேர்ந்தெடுக்கப்படும் தன்னார்வலர்களுக்கு அவசரகால சைரன் எச்சரிக்கைகள், மின் தடைகள் மற்றும் தேவைப்பட்டால் மக்களை வெளியேற்றும் செயல்முறை வழிகாட்டுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்க திட்டம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களின் அவசர தேவைக்காக சண்டிகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏராளமான இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர். கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உதகையில் லட்சக்கணக்கான ரோஜா மலர்களால் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ள கடல்வாழ் உயிரினங்கள் தான் இவை. உதகை அரசு ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சியை அரசு குரடா ராமச்சந்திரன், ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ஆண்டு கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டால்பின்கள், ஆமை, கடல் குதிரை, நீர்நாய், தங்க மீன்கள் என பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களின் உருவங்கள் 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 80,000 ரோஜாக்களை கொண்டு 22 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட இரட்டை டால்பின்கள்
டிசைன்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நிறைய கலர்ஸில் ரோசஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே பெங்குயின்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் கடல் குதிரைகள்லாம் இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளைமேட்டுக்கும் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் 4201 ரகங்களிலான 32,000 ரோஜா செடிகளில் பூத்துள்ள லட்சக்கணக்கான ரோஜாக்களையும் சுற்றுலா பயணிகள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு. கோவை எட்டிமடை வனப்பகுதியில் தனியாக சுற்றித் திரிந்த யானைக்குட்டியை வனத்துறையினர் அதன் தாயுடன் சேர்த்து வைக்க முயற்சி செய்த காட்சிகளே இவை. கோவை மதுக்கரை அடுத்த எட்டிமடை வனப்பகுதியில் பிறந்த 1 மாதமே ஆன ஆண் யானைக்குட்டி தாய் யானையிடம் இருந்து பிரிந்து தனியாக சுற்றித் திரிந்தது. இதனை கண்ட வனத்துறையினர் குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்த்து வைக்க முயற்சித்தனர். அந்த முயற்சி பலனளிக்காத நிலையில் வனப்பகுதியில் இருந்த யானை கூட்டங்களுடன் குட்டி யானையை சேர்க்க முயன்றனர். தொடர்ச்சியாக 5 முறைக்கு மேல் முயற்சி செய்தும் குட்டி யானையை யானை கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நிலையில் கடுமையான வெப்பம் காரணமாக சோர்வடைந்த குட்டி யானைக்கு வனத்துறையினர் தண்ணீர் வழங்கினர். இதையடுத்து யானைக்குட்டியை பராமரிப்பதற்காக முதுமலை யானைகள் முகாமிற்கு வனத்துறையினர் கொண்டு சென்றனர். ஈரோட்டில் தொழிலாளியின் தொண்டையில் சிக்கிக்கொண்ட சேஃப்டி பின்னை அரசு மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் பாதுகாப்பாக அகற்றினர். ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த கன்னியப்பன் தனது வீட்டில் உணவருந்திவிட்டு சேஃப்டி பின்னை வைத்து பற்களை குத்தியுள்ளார். அப்போது திடீரென அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் திறந்த நிலையில் இருந்த சேஃப்டி பின் அவரது தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டது. இதனால் அவரது வாயிலிருந்து ரத்தம் வந்ததை பார்த்த குடும்பத்தினர் அச்சமடைந்து அவரை ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தொண்டை குழாயில் சிக்கியிருந்த சேஃப்டி பின்னை எண்டோஸ்கோபி மூலம் சுமார் 1 மணி நேரம் போராடி அகற்றினர். எண்டோஸ்கோபி மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடனே அந்த சேஃப்டி பின் ரிமூவ் செய்யப்பட்டது. அருகில் இருந்த எந்த நரம்பு மற்றும் இரத்த குழாய்க்கு எந்த சேதமும் இல்லாமல் அவர் காப்பாற்றப்பட்டார். இப்பொழுது பேஷண்ட் நல்ல ஸ்டேபிளா இருக்காங்க, உணவெல்லாம் எடுத்துக்க முடியுது. வெற்றிகரமாக இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா இன்று தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருநங்கைகள் கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அடுத்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நிகழ்ச்சியானது திருநங்கைகளால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மே 11ஆம் தேதி திருநங்கைகளுக்கான மிஸ் திருநங்கை போட்டியும் 12ஆம் தேதி மிஸ் கூவாகம் போட்டியும் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி அரவானை பலியிடும் நிகழ்வும் 14ஆம் தேதி வெள்ளை புடவை கட்டி தாலி எறுக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் ஃபெஸ்டிவல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் எங்கள் அரவான் கணவராக நினச்சி நாங்கள் எங்களை மணப்பெண்ணாக அலங்கரித்து நாங்கள் எல்லோரும் எங்கள் கணவருக்காக தாலி கட்டி எங்கள் கடவுளை வழிபாடு பண்ணி கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக எந்தவித துர்க்கம் இல்லாமல் சந்தோஷமாக எங்களோட மகிழ்ச்சியை வெளிக்காட்டி நாங்கள் எல்லாம் சுற்றி கும்மி அடித்து எங்கள் கடவுளை வழிபாடு பண்ணுறோம். இதனிடையே குடிநீர் தொட்டிகள், கழிப்பறை வசதிகள், தங்குவதற்கு போதுமான இடங்களை அதிகப்படுத்தி தர வேண்டும் என திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட 4 நாட்களுக்கு முன்னதாக வரும் 27ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவை தரும் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். இதற்கு முன்னதாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தொடங்கும் பருவமழை படிப்படியாக குமரிமுனை, கேரளா என நாட்டின் பிற பகுதிகளில் மழை கொடுக்கும் நிலையில் கொளுத்தும் கோடை வெயிலால் இந்த ஆண்டு பருவமழை எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்நிலையில் கேரளாவில் வரும் 27ஆம் தேதி பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை சராசரியாக 87 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவாகும் நிலையில் இந்த ஆண்டு இயல்பை விட அதிக மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் எதிர்பார்ப்புப்படி வரும் 27ஆம் தேதி பருவமழை தொடங்கினால் கடந்த 2009ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி பருவமழை தொடங்கியதற்கு பின்பு முன்கூட்டியே பருவமழை தொடங்குவது இதுவாகத்தான் இருக்கும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது.
மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கலப்பை ஏந்திய விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. 2016 தேர்தலில் மெழுகுவர்த்தி சின்னத்திலும் 2019 முதல் 2021 வரை கரும்பு விவசாயி சின்னத்திலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 2024 மக்களவைத் தேர்தலின் போது உரிய நேரத்தில் விண்ணப்பிக்க தவறியதாக கூறி கரும்பு விவசாயி சின்னம் தர தேர்தல் ஆணையம் மறுத்தது. இந்த சின்னம் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் மைக் சின்னத்தை தேர்வு செய்து நாம் தமிழர் கட்சி தேர்தலை எதிர்கொண்டது. இந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்குகள் பெற்றதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கலப்பை ஏந்திய விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு நிதிக்காக தனது இசைக்கச்சேரி கட்டணத்தில் குறிப்பிடத்தக்க பங்கையும் 1 மாத நாடாளுமன்ற உறுப்பினர் ஊதியத்தையும் வழங்குவதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இளையராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நடப்பாண்டு தொடக்கத்தில் வாலியன்ட் என்ற பெயரில் சிம்பனி இசையமைத்து அரங்கேற்றியதை குறிப்பிட்டுள்ளார். வாலியன்ட் அதாவது வீரம் என்ற தலைப்பில் சிம்பனி அரங்கேற்றிய போது மே மாதத்தில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு எதிராக நமது ராணுவ வீரர்கள் வீரத்துடன் சண்டையிடுவார்கள் என்பது தெரியாது என தெரிவித்துள்ளார். நமது தன்னலமற்ற வீரர்கள் நிச்சயமாக எதிரிகளை மண்டியிடச் செய்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் இளையராஜா குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜெயபேரிகை கொட்டா என்ற பாரதியின் பாடலையும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை அழித்து நமது எல்லையையும் பொதுமக்களையும் பாதுகாத்திட ராணுவத்தினர் எடுக்கும் முயற்சிகளுக்காக நிதி பங்களிப்பை அளிக்க உள்ளதாக இளையராஜா குறிப்பிட்டுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் நட்சத்திர வீரர் விராட் கோலி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய அணியின் மூத்த வீரர் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார். இந்த நிலையில் விராட் கோலியும் தனது ஓய்வு குறித்து பிசிசிஐ நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார். விரைவில் இங்கிலாந்திற்கு எதிரான தொடரில் இந்திய அணி விளையாட உள்ள நிலையில் விராட் கோலியின் இந்த முடிவால் பிசிசிஐ நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஓய்வு முடிவை பரிசீலனை செய்யும்படி விராட் கோலியிடம் பிசிசிஐ அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோலியின் அனுபவம் அணிக்கு முக்கியமானதாக இருக்கும் என பிசிசிஐ நிர்வாகிகள் கருதுவதாக தெரிகிறது. 2011ஆம் ஆண்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமான கோலி 123 போட்டிகளில் விளையாடி 9230 ரன்களை குவித்துள்ளார். அதில் 30 சதங்கள் 31 அரை சதங்களும் அடங்கும். MS தோனிக்கு பிறகு இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனான கோலியின் தலைமையில் இந்திய அணி 68 போட்டிகளில் விளையாடி 40 போட்டிகளில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது.